ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி இவிஎம் வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. தேர்தல் கமிஷன் வந்து முடியாது அப்படின்னாங்க. ஸோ என்ன செய்திருக்க வேண்டும்? பிரியங்க் கார்கே, திரு மல்லிகார்ஜுன கார்கேவுடைய மகன், நம்ம கர்நாடகாவுடைய முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு எத்திக்கல் ஹேக்கத்தான் நடத்தியிருக்கணும், யாராவது இதை ஹேக் பண்ண முடியுமான்னு சொல்லி வச்சு அந்த ரொபஸ்ட்னஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் அது செய்ததா? இல்லை. அதை பற்றி குற்றம் சொன்னாலே தேர்தல் கமிஷன் மீது குற்றம் சுமத்துகிறீர்களா? இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறீர்கள், நீங்கள் எல்லாம் இந்தியாவை வந்து துண்டாட நினைக்கக்கூடிய சக்திகள் இப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷனே பேசிகிட்டு இருக்குது. அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அமைப்பு, அதுதான் திரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, when you capture the democratic institutions, the only way is to ensure election தான். அந்த எலெக்ஷன் வந்து சரியான முறையில் நடக்குதா? இப்போது நம்ம நீதிமன்றங்களில் நீதி பரிபாலனையில் அதான் சொல்கிறேன், நீதி பரிபாலனையில் வந்து என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான கருத்து இருக்குது. என்ன அது கருத்துனா, ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன் பட் ஆல்சோ ஷுட் சீம் டு பி டன். நீதி வந்து கொடுத்தா மட்டும் போதாது, நீதி கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிவது போல நடந்து கொள்ள வேண்டும், அந்த டிரான்ஸ்பேரன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே தான் தேர்தல் கமிஷனுக்கு பொருந்தும். தேர்தல் கமிஷன் வந்து நியாயமான முறையில் தேர்தலை நடத்துதுன்னு சொன்னால் மட்டும் போதாது, நியாயமான முறையில் தான் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தில் ஒரு ஜனநாயக அமைப்பு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. அந்த கடமையிலிருந்து தவறி இருக்கிறது.